அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பில்லி சூனியம் வைத்ததைப் போல வீதியில் கிடந்த மனித உருவ பொம்மையால மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. இளங்கச்சேரி கிராமத்துல மர்ம நபர்கள் யாரோ சாலையில மாந்திரீகம் செஞ்சு பூஜை நடத்தி சென்றது போல மஞ்சள் குங்குமம் தூவி இருந்த நிலையில இதை கண்ட மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. அதிலும் மனித உருவ பொம்மையின் தலை மேல ₹1 நாணயமும் இருந்துக்கு. அப்பகுதி மக்களினுடைய தூக்கத்தை கெடுத்த அந்த மர்ம நபர்கள் யார் என்று காவல்துறை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கோரிக்கையும் எழுந்திருக்கு. நடுக்கடல்ல சூரி பட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப திடீர்னு படகு கவிழ்ந்து ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருமே தண்ணியில தத்தளிச்ச சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். நடிகர் சூரி நடிக்கும் மண்டாடி படத்தின் ஷூட்டிங்கின் போது நடுக்கடலில் படகு கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மண்டாடி படத்தின் படப்பிடிப்பு ராமநாதபுரம் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தை இயக்குநர் மதிமாறன் புகழேந்தி இயக்கி வருகிறார். மேலும் இப்படத்தை வெற்றிமாறன் மற்றும் எல்ரேட் குமார் இணைந்து தயாரிக்கிறார்கள். இப்படத்தில் சூரியுடன் இணைந்து தெலுங்கு நடிகை சுஹாஸ் நடித்து வருகிறார். இந்த நிலையில் கடற்கரை படப்பிடிப்பு சமயத்தில் ஒளிப்பதிவாளர்கள் படப்பிடிப்புக்காக பயன்படுத்திய படகானது கவிழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் படத்தில் பணியாற்றியவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சுமார் ₹1 கோடி மதிப்புள்ள கேமராக்கள் தண்ணீரில் விழுந்து பழுதாகி உள்ளன. நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்துல அவரோட மனைவி பிரியங்கா நடனம் ஆடியது விமர்சனத்திற்குள்ளான நிலையில மகள் இந்திரஜா அது குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. பிரபல நடிகரும் நகைச்சுவை கலைஞருமான ரோபோ சங்கர் கடந்த செப்டம்பர் 18 இரவு உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து மறுநாள் மாலை சென்னை வளசரவாக்கத்தில் இருக்க மின் மயானத்தில் அவருடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சு. அதற்கு முன்னாடி அவரோட மனைவி பிரியங்கா ரோபோ சங்கரினுடைய இறுதி ஊர்வலத்தில் கதறி அழுதபடி நடனம் ஆடினாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தன் அப்பாவுக்காக அன்பை வெளிப்படுத்திய அம்மாவினுடைய நடனத்தை புரிஞ்சு கொள்ளாதவங்க தான் விமர்சித்தார்கள்னு நடிகர் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா தெரிவிச்சிருக்காங்க. சென்னை வளசரவாக்கத்தில் இருக்க இல்லத்துல ரோபோ சங்கரினுடைய புகைப்பட திறப்பு விழா நடந்துச்சு. இதில் அவரோட மனைவி பிரியங்கா, மகள் இந்திரஜா, அப்புறம் மருமகன் கார்த்திக் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதற்கு அடுத்தபடியா செய்தியாளர்களை சந்திச்சப்ப ரோபோ சங்கரினுடைய மகள் இந்திரஜா உடல்ல வண்ணம் பூசியது மற்றும் ரோபோ சங்கர் மரணத்திற்கு காரணம் அல்ல என்று விளக்கம் அளிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்லை வெளியே போகிறதுலையோ கிடையாது. அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ், அப்படி தான் அவங்க பார்த்தாங்க, அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்பாவை அனுப்பிச்சி வைக்கும் போதும் அவர் சாமிக்கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் 2 பேரும் பார்க்குறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக எடுத்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக யாராலும் இருக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது. அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான். ஸோ அதை நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசாக ஆக்க வேணாம். அதுதான் சிஸ்டர். மின்சார தாக்குதலுக்கு ஆளாகவிருந்த தன் தாயை 3 வயது சிறுவன் காப்பாற்றிய சம்பவம் பீகார்ல நிகழ்ந்திருக்கு. கிஷன்கர் பகுதியில பெண் ஒருத்தவங்க தன்னோட குழந்தையோட ஜவுளி கடைக்கு வெளியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்ப மேல இருந்து மின் வயர்ல தீப்பொறி பறந்து கீழே விழுத பார்த்து அவங்களுடைய 3 வயது மகன் உடனடியா தன்னோட தாயினுடைய புடவையை பிடிச்சு இழுத்து அந்த இடத்துல இருந்து நகர செஞ்சிருக்காரு.
அவர் நகர்ந்த சிறிது நேரத்திலேயே தீப்பொறி கீழே விழுந்ததோடு சுமார் 11,000 கிலோ வாட் திறன் கொண்ட உயரழுத்த மின்கம்பியும் அருந்து கீழே விழுந்திருக்கு. 3 வயதான குழந்தை சமயோஜிதமாக செயல்பட்டு தன்னோட தாயினுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது பெரும் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு. கேரள மாநிலம் கண்ணூர் பக்கத்துல சைக்கிள்ல சாலையை கடந்த 9 வயது சிறுவன் பைக் மோதி தூக்கி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கீழே விழுந்து அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிய சிறுவனை பக்கத்துல இருந்த ஒருத்தர் உடனடியா மீட்டாரு. இந்த காட்சிகளை பார்ப்போம். சபரிமலை துவாரபாலகர் சிலையினுடைய தங்க கவசத்திலிருந்து 4 கிலோ தங்கம் மாயமானதா புகார் எழுந்த நிலையில கடந்த 2019 நடிகர் ஜெயராமன் வீட்டில் சபரிமலை தங்க தகடு பலகைகளுக்கு பூஜை நடந்தது தெரிய வந்துச்சு. துவாரபாலகர் சிலை அப்புறம் பீடங்களினுடைய தங்க முலாம் பூசிய கவசத்தை பராமரிப்பு பணிக்காக கோயில் முன்னாள் ஊழியர் உன்னிகிருஷ்ணன் போற்றி சென்னைக்கு கொண்டு சென்றப்ப அதுல 4 கிலோ தங்கம் மாயமானதா அண்மையில புகார் எழுந்துச்சு. இந்த நிலையில தான் சபரிமலை முகப்புல இருக்க தங்கத்தகடு பலகைகளை 2019 செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு உன்னிகிருஷ்ணன் போற்றி எடுத்துட்டு போனதும் காணிக்கை வசூலிச்ச போது நடிகர் ஜெயராமன் வீட்டிற்கும் எடுத்து சென்றது தெரிய வந்திருக்கு. காணாம போன பெண் 30 அடி பள்ளத்திலிருந்து குளத்திலிருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து மகன்கள் கொடுத்த க்ளூ கொலை குற்றவாளியை கைது செய்ய உதவியது எப்படி பார்க்கலாம். கடந்த ஒரு வார காலமா காணவில்லை என தேடப்பட்டு வந்த பெண் 30 அடி பள்ளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். நடந்திருப்பது ஒரு படுபயங்கர கொலை. மீட்கப்பட்ட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் கேரள மாநிலம் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதான ஜெஸ்ஸி. இவருக்கு சாம் ஜார்ஜ் என்கிற கணவரும் 3 மகன்களும் உள்ளனர். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த சாம் ஜார்ஜுக்கு உள்ளூரிலும் அயல் நாட்டிலும் பல பெண்களோடு தகாத உறவு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக கடந்த 2005ஆம் ஆண்டு முதலே தம்பதிக்குள் சுமூகமான உறவு இல்லை. தற்போது ஜெஸ்ஸி, சாமின் மகன்கள் இருவரும் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில்தான் கடந்த செப்டம்பர் 26ஆம் தேதி மகன்கள் இருவரும் தாயை தொடர்பு கொண்டு செல்போனில் பேசியுள்ளனர். அதன் பிறகு அவர்களால் ஜெஸ்ஸியை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தந்தையிடம் விசாரித்தபோது சரியான பதில் எதுவும் வராத காரணத்தால் கோட்டயத்தில் உள்ள உறவினர்களை தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிவித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக காணாமல் போன ஜெஸ்ஸியை கண்டுபிடித்து தருமாறு காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் ஜெஸ்ஸியின் கணவர் சாமை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். போலீசாரிடம் அவர் அளித்த வாக்குமூலம் அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. கடந்த 26ஆம் தேதி ஜெஸ்ஸிக்கும் சாமுக்கும் இடையே வழக்கம் போல் குடும்ப சண்டை நடந்திருக்கிறது. அப்பொழுது ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சாம் மனைவியின் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். ஜெஸ்ஸி உயிரிழந்த பிறகு அவருடைய உடலை காரில் எடுத்து சென்ற சாம் அதனை இடுக்கி மாவட்டம் தொடுபுழா அருகே உள்ள செப்புக்குளத்தில் வீசியிருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. கொலையாளியிடமிருந்து வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல லாரி ஏறி தரணேஷ் என்ற 7 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில உடலை பார்த்து பெற்றோர் கதறி அழுத காட்சிகள் காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. பனியன் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர குமாரோட மகன் தரணேஷ். இந்த சிறுவர்கள் எல்லாம் சாலையில சென்று கொண்டிருந்த கான்கிரீட் கலவை லாரியில தொங்கினபடி விளையாடினதா சொல்லப்படுது. லாரி வளைவுல திரும்பினப்ப பின் சக்கரத்துல சிக்கி தரணேஷ் பரிதாபமா உயிரிழந்தார். வீட்டுல தூங்கிட்டு இருந்த ஆட்டோ டிரைவரை கதவை உடைச்சிட்டு வந்து வெட்டி கொன்னிருக்கு ஒரு மர்ம கும்பல். நண்பனினுடைய கள்ளக்காதலுக்கு துணை போனதுனால துடிக்க துடிக்க நடந்திருக்கு இந்த கொடூரம். பார்க்கலாம். நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த ஆட்டோ டிரைவரை 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் வீடு புகுந்து வெட்டிச் சரித்ததன் விளைவுதான் இந்த பகீர் காட்சிகள். கொல்லப்பட்டவர் கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த பெரிய பனையூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக், 29 வயதாகிறது. ஆட்டோ டிரைவரான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் மீது குளித்தலை காவல் நிலையத்தில் 3 குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடந்த ஒரு குற்ற வழக்கில் கைதாகி சிறைக்கு சென்ற கார்த்திக் கடந்த மாதம் 29ஆம் தேதி அன்றுதான் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இதனையடுத்து சம்பவத்தன்று தனது சித்தப்பா வீட்டில் 2 தங்கைகளுடன் உறங்கிக் கொண்டிருந்த போது இரவு 12:15 மணி அளவில் வீட்டின் கதவை யாரோ வேகமாக தட்டும் சத்தம் கேட்டிருக்கிறது. இதனால் சுதாரித்துக் கொண்ட கார்த்திக் வீட்டின் அலமாரி அருகில் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் சந்தேகித்ததைப் போலவே 5 நபர்கள் வீட்டின் தகர கதவை உடைத்து உள்ளே நுழைந்து கார்த்திக் எங்கே என தங்கைகளிடம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது அண்ணன் இங்கே இல்லை என கூறி 2 தங்கைகளும் திசை திருப்பி உள்ளனர். ஆனால் அதை நம்பாத அந்த மர்ம கும்பல் வீட்டினுள் டார்ச் அடித்து ஒளிந்திருந்த கார்த்திக்கை கண்டுபிடித்து தங்கைகளின் கண் முன்னே அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நங்கவரம் போலீசார் கார்த்திக்கின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு தப்பி ஓடிய 5 நபர்களை தேடி வந்தனர். அடுத்த 12 மணி நேரத்தில் கொலையில் சம்பந்தப்பட்ட அதே ஊரைச் சேர்ந்த லோகநாதன், கிஷோர், திருச்சி இனாம்புலியூரைச் சேர்ந்த நவீன் ராஜா, குளித்தலை மஞ்சம்பட்டியை சேர்ந்த சூர்யா மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்து விசாரித்தனர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கைது செய்யப்பட்ட லோகநாதனுக்கு ஜோதிகா என்ற ஒரு அக்கா உள்ளார். இவர்களின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்தான் கொலை செய்யப்பட்ட கார்த்திக். இதனால் கார்த்திக்கை பார்க்க வந்த அவரது நண்பரான செந்தில்குமார் என்பவரோடு ஜோதிகாவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாற இருவரும் வீட்டில் ஆளில்லாத நேரத்தில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். ஜோதிகாவின் கணவன் இல்லாத நேரத்தில் செந்தில்குமாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்து நண்பனின் கள்ளக்காதலுக்கு உதவி வந்திருக்கிறார் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதைப் போல ஆளில்லை என நினைத்து ஒரு நாள் வீட்டிற்குள் நுழைந்தபோது செந்தில்குமார் ஜோதிகாவின் தம்பி லோகநாதனிடம் வசமாக சிக்கியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதாக தெரிகிறது. பின் அங்கிருந்து தப்பி ஓடிய செந்தில்குமார்
சொந்த ஊருக்கு சென்று 10 பேரை அழைத்து கொண்டு லோகநாதனை அடிக்க வந்திருக்கிறார். அப்போது செந்தில்குமாருக்கு துணையாக கார்த்திக் இருந்துள்ளார். இவர்கள் சேர்ந்து ஜோதிகாவின் வீட்டில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்துதான் கடந்த 4ஆம் தேதியன்று ஜோதிகா கார்த்திக்கின் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் ஆட்டோ டிரைவர் கார்த்திக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 25 நாட்களுக்கு பின் ஜாமீனில் வெளிவந்த கார்த்திக் நேராக ஜோதிகாவின் வீட்டிற்கு சென்று மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இப்படியே விட்டால் கார்த்திக் அட்டூழியம் அதிகமாகிவிடும் என நினைத்த ஜோதிகா அண்ட் கோ இந்த கொலை திட்டத்தை தீட்டியதாக தெரிகிறது. அதன்படி ஜோதிகாவின் தம்பி லோகநாதன் தனது சகாக்களோடு களத்தில் இறங்கி கார்த்திக்கை கொன்று போட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதன் தொடர்ச்சியாக லோகநாதன், கிஷோர், நவீன் ராஜா, சூர்யா, 17 வயது சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குளித்தலை கிளை சிறையில் அடைத்தனர். முதுமலை புலிகள் காப்பகத்தையொட்டியுள்ள கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தில் வனத்துறை வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகளை காட்டு யானை ஆக்ரோஷமா துரத்தின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சாதுரியமா வாகன ஓட்டுநர் பின்னோக்கி வாகனத்தை இயக்கியதுனால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இருபத்தி 4 கிராமங்கள் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் தடியால அடிச்சுக்கிட்ட வினோத திருவிழாவை நடத்தி பலி உயிர்களை பலி கொடுத்திருக்காங்க. புராணங்கள்ல மூழ்கி திளைக்கும் மலை கிராமங்களினுடைய விசித்திர திருவிழா சொல்லும் பின்னணி என்ன? அலைக்கடலென கூட்டம், நள்ளிரவை கிழிக்கும் ஓங்கார சத்தம், கையில் 10 அடி மூங்கில் தடிகள், இருளை பிரகாசமாக்கும் தீப்பந்தம், ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் கொடூர நிகழ்வு. இப்படி பெரும் கூட்டமே சேர்ந்து தடியடி நடத்தி தாக்கிக் கொள்வதை பார்த்து இது பல கிராமங்களுக்குள் நடக்கும் கலவரச் சண்டை என்று நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு திருவிழா. இங்கே ஒருவரை ஒருவர் ஆக்ரோஷமாக தடியால் தாக்கிக் கொள்வதுதான் தொன்று தொட்ட வழக்கம். பார்க்கவே பீதியை கிளப்பும் இப்படி ஒரு திருவிழாவில் 3 உயிர்கள் பலியாகியும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தும் கூட சிரித்த முகத்துடன் தடியடியை நிறுத்த தவறவில்லை இந்த மக்கள். இப்படிப்பட்ட வினோத திருவிழா நடைபெறும் இடம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் தேவரகட்டு மலையில் அமைந்துள்ள மல்லேஸ்வரர் கோவில்தான். ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி நாள் அன்று இரவு தடியடி திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவின் பெயர் பன்னி உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. மல்லேஸ்வரர் கோவில் அமைந்துள்ள மலையைச் சுற்றி இருக்கும் 24 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் 2 குழுக்களாக பிரிந்து இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றனர். ஒவ்வொருவரும் ஒரு பெரிய மூங்கில் தடியை மஞ்சள் குங்குமம் பூசி பூக்களால் அலங்கரித்து தாக்குதலுக்கு தயார் நிலையில் வைத்துக் கொள்கின்றனர். பின் இரவு தொடங்கியவுடன்
முதலில் மலையில் உள்ள மல்லம்மா மற்றும் மல்லேஸ்வர சுவாமிகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர். அந்த திருமணம் முடிந்ததும் மலையின் கீழ் உள்ள மாட வீதிகளில் சுவாமி சிலைகளை உற்சவமாக எடுத்து சென்று மக்களுக்கு அருள்பாலிக்க செய்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பன்னி உற்சவம் என்னும் தடியடி திருவிழா நடைபெறுகிறது. 2 குழுக்களாக பிரிந்த 24 ஊர் மக்களும் அலங்கரித்த தடியையும் தீப்பந்தத்தையும் ஏந்தியபடி மோதிக்கொள்கின்றனர். இதில் அப்பா, மகன், மாமன், மச்சான் என எந்தவித சொந்தமும் பந்தமும் ஒட்டும் உறவும் இன்றி சரமாரியாக தாக்குதல் நடத்துகின்றனர். இப்படிப்பட்ட வினோத திருவிழா எதற்காக என்று கேட்கும்போது உள்ளூர் புராணங்களின்படி இது தெய்வங்கள் தீய சக்திகளையும் பேய்களையும் வதம் செய்யும் நிகழ்வு என்று கூறுகின்றனர். ஆனால் இதில் தீய சக்திகள் என்று கருதி தாக்குதல் நடத்துவதால் பொதுமக்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதால் போலீசார் இந்த திருவிழாவை கைவிடச் சொல்லி ஊர் மக்களிடமும் தடை செய்யச் சொல்லி அரசாங்கத்திடமும் போராடி வருகின்றனர். ஆனால் அவர்கள் சம்பிரதாயம், பாரம்பரியம், முன்னோர்களின் வழிகாட்டுதல் கைவிட்டால் தெய்வகுத்தமாகிவிடும் என கூறி ஆண்டுக்கு பல உயிர்களை காவு கொடுத்து வருகின்றனர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. திருவிழாவில் சிலர் மது அருந்திவிட்டு தடியடி நடத்துவதால் நிதானம் இன்றி ஆக்ரோஷமாக தாக்கிவிடுகின்றனர். இதனால் இந்த ஆண்டு போலீசார் 24 கிராமங்களிலும் தீவிர சோதனை நடத்தி மது அருந்தி இருந்தவர்கள் உட்பட 148 பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்தனர். மேலும் திருவிழாவை கண்காணிப்பதற்காக 100 சிசிடிவி கேமராக்கள், 700 LED லைட்டுகள், 5 ட்ரோன் கேமராக்கள் ஆகியவற்றை ஏற்பாடு செய்ததோடு பாதுகாப்பு பணியில் 800 போலீசார் குவிக்கப்பட்டனர். முடிந்தவரை போலீசார் போதிய பாதுகாப்பு கொடுத்தும் கூட பலி நிகழ்வதை தவிர்க்க முடியவில்லை. இம்முறையும் தடியடி திருவிழாவில் கலந்து கொண்டவர்களில் அடிபட்டு 3 பேர் உயிரிழந்த நிலையில் 8 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். என்னதான் இவையெல்லாம் வேடிக்கையாக இருந்தாலும் போவது சில அப்பாவிகளின் உயிர்கள்தான். எந்த தெய்வமும் உடலை வருத்தி நேர்த்திக்கடன் செய்யச் சொல்வதும் இல்லை, உயிர் பலி கேட்டதாய் புராணங்களும் இல்லை என அறிவார்ந்த சமூகம் மேற்கோள் காட்டுகிறது. ஆனாலும் சம்பிரதாயம் என்ற பெயரில் பல உயிர்களை பலி கொடுக்கும் இப்படிப்பட்ட வினோத திருவிழாவை விரைவில் தடை செய்ய வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது.